ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் கேக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி செஞ்சுருக்கிறேன்றதை ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீம்பால். இந்த சீம்பாலை வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீம்பால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். சீம்பாலோட நம்ம வாசனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சுக்கு, சோம்பு இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அரை லிட்டர் வந்து சீம்பாலுக்கு நம்ம வந்து சுகர் வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் சுகர் போட்டுருக்கேன். நல்லா வந்து சக்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் உள்ள ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் தான். கிடைக்கும்போது வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. கிடைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த சீம்பாலை வந்து பயன்படுத்துங்க. அது நல்ல சுகர் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வந்து நம்ம கேக் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு ஆரமான பிளேட் ஒன்று நம்ம எடுத்து இதை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த சீம்பாலை வந்து நம்ம அப்படியே இந்த பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம். அடுத்து சீம்பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுத்த சேமியா. இந்த வறுத்த சேமியா வந்து அப்படியே மேலாட்டில் மலைச்சார மாதிரி நம்ம வந்து இந்த சேமியை தூவி விட்டோம்னா அந்த கேக்கில் இருந்து அப்படியே ஒரு வெடிப்பாக வரும் பாருங்க. அந்த பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த வறுத்த சேமியா வந்து நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மேலே சேமியா போட்டுட்டு இதை வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா கேக் ரெடி ஆகிடும். ஒரு 7 நிமிஷம் கழிச்சு நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் நம்ம வந்து கழிச்சிட்டு பார்க்குறோம். இங்கே பாருங்கள் நல்லா டைட்டாக வெந்திருக்கு பாருங்கள். தொட்டு பார்த்தா அந்த மாதிரி டைட்டாக இருக்கும். இப்படி குத்தி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த கத்தியில் ஒட்டவேல் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா பீஸாக வந்துருக்கு. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சீம்பால் கேக் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு சீம்பால் கேக்கு